வணக்கம். இந்த வீடியோவில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பெரிய விஷயமாக அதை பேசிகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மீடியம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட் பழைய விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுப்போம்? நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மனிதன் தான் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத நமக்கு தெரியறதுக்கு குகைகளில் குகை ஓவியங்கள் வரைஞ்சி வச்சான். ஸோ அது மூலமாக தான் அவன் எப்படி மாதிரிய சூழ்நிலையில் வாழ்ந்திருப்பான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட் தான் இன்றைக்கி பழைய காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் காலகட்டங்கள் என்ன பண்ணாங்க, மனிதன் கொஞ்சம் சிவிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்லில் பொம்மைகள் மாதிரி செய்கிறது, மரக்கட்டைகளில் பொம்மைகள் மாதிரி செய்கிறது. அப்போ இருக்கிற அவன் எது பார்த்தானோ, எந்த மாதிரி உயிரினங்களை பார்த்தானோ, எந்த மாதிரி மனிதர்களை பார்த்தானோ அதை செஞ்சு அவன் வச்சுருந்தான். அது ஒரு பல காலகட்டங்களுக்கு அப்புறம் அது கிடைக்கும்போது இந்த மாதிரிலாம் மக்கள் வாழ்ந்திருப்பாங்கன்றது நமக்கு தெரியுது. அதுவும் ஒரு டாக்குமெண்டேஷன். இதுக்கப்புறம் என்ன வருது, நீங்கள் கோவில்களில் கல்வெட்டுகள் எழுதி வைக்கிறாங்க, கற்கள் எழுதி வச்சாங்க. அப்புறம் ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சாங்க. அப்போது நடந்த விஷயங்கள், அப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே நமக்கு எவிடன்ஸ். இதுதான் டாக்குமெண்டேஷன். அதுக்கப்புறம் இந்த கோவில்கள் சிற்பக்கலைகள்லாம் பெருசாக வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்களில் சிலைகள் செஞ்சுருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக தமிழகத்தில் சில ஸ்காலர்ஸ்லாம் சொல்ல கேட்டிருக்கிறேன். தமிழகத்தில் கல் வச்சு சிலை செய்கிற பழக்கம் பல்லவர்கள் காலத்துக்கு அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மரக்கட்டைகள் அதில் சிலைகள் செஞ்சுருந்தாங்க. கோவில்களும் மரக்கட்டைகள் செங்கலில் வச்சு கட்டியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம இப்போ இந்த அத்திவரதர்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இப்போ நம்ம பேசினாங்க இல்லையா காஞ்சிபுரத்தில். அது மரத்தாலான ஒரு சிலை. அது ஏன் சிலை எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க, அது வேறு ரீசன் இருக்குது. அது நமக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நெசிட்டி இல்லை. அது இப்போ இருக்கிற சிலை கல்லில் இருக்குது. அதே மாதிரி காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்பார்கடல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோவிலில் ரங்கநாதரோட சிலை பெருசாக படுத்திருக்கிற சிலை. நாபியிலிருந்து பிரம்மா தாமரை அதில் பிரம்மா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே அத்திக்கட்டையில் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போனா நம்ம இந்த கால நிர்ணயம் இதெல்லாம் நம்ம தேடி போய் பார்க்கும்போது அந்த கோவில் மினிமம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செயல் செஞ்சுருக்கலாம். ஏன்னா பல்லவர்கள் 1400 வருஷம், அந்த மாதிரி 1500 வருஷம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி சிலைகள் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது நம்ம பார்க்கும்போது அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் நமக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் தான். அது மாதிரி எகிப்தில் ஆராய்ச்சியாளர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்களாம். தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே சரியாக கிடைக்காதப்போ திடீர்னு கால் ஏதோ ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கும்போது நறுக்குன்னு சத்தம் கேட்டிருக்குது. சத்தம் கேட்டு பார்த்தோன்னாக்கா கீழே ஓடு இருந்திருக்குது. அந்த ஓடை எடுத்து பார்த்தோன்னாக்கா பெரிய பெரிய ஓடுல பிஞ்சு பிஞ்சு இருந்திருக்குது. அந்த ஓடுகளில் வச்சு தான் நிறைய விஷயங்கள் அப்புறம் அவங்க அகழ்வாராய்ச்சி பண்ணதாக சொல்லி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஏன்னா அதில் டாக்குமெண்டேஷன் அதில் இருக்குது. அதுக்கடுத்து என்ன வருது, டாக்குமெண்டேஷன் அவங்க பார்த்த விஷயங்கள் அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, புத்தகங்கள் வருது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் புத்தகங்களாக மிகப்பெரிய பொக்கிஷமாக நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு 1000 வருஷம் 1500 வருஷம் முன்னாடி எழுதி வச்ச எழுத்துக்களை நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு முடியாது. ஸோ அதையெல்லாம் படித்து புத்தகங்கள் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் சோழர்கள் வரலாறு அப்படின்னாக்கா ஒரு ஆத்தன்டிக், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு அத்தாரிட்டி அப்படின்னாக்கா நீலகண்ட சாஸ்திரிகள் எழுதின புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் படித்த உடனே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை படிக்க படிக்க அதில் அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த கல்வெட்டுக்கெல்லாம் படிக்கிற ஆளுங்க மூலமாக மேபி அவரே படிச்சிருக்கலாம், இல்லைன்னா கல்வெட்டு படிக்கிற ஆளுங்களை வச்சு அந்த புத்தகம் கம்பைல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் நமக்கு டாக்குமெண்டேஷன் தான். அதில் சுவாரஸ்யமான விஷயம் பாருங்கள், அந்த ராஜேந்திர சோழன் காலத்தில் பெருவாரியான கேரள மக்கள் தஞ்சாவூர் பக்கமும் மேற்கு வங்காளத்துலேயும் போய் குடியேறதா எழுதியிருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும் போது நிறைய கல்ச்சரலாக நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த டாக்குமெண்டேஷனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறது வேறு ஒரு ஃபார்மேட், அவ்வளோதான். அவங்க புத்தகங்கள் என்ன எழுதி வச்சுருந்தாங்களோ, ஓலைச்சுவடிகள் என்ன எழுதி வச்சுருந்தாங்களோ. இப்போ ஓலைச்சுவடின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா எங்கள் வீட்டில் ஓலைச்சுவடிகள், பழைய ஓலைச்சுவடிகள் இருந்தது. அதில் எங்கள் அம்மாவோட தாத்தா, அவங்க அப்பா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவோட அப்பா கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மொய் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு சாதாரண மொய் எழுதுகிற விஷயமா தெரியல, ஆனால் ஒரு எவிடன்ஸாக இருக்குது இல்லையா, ஒரு பல தலைமுறைகளுக்கு முன்னாடி சொந்தமாக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதனோட அடுத்த வருஷம் தான் நமக்கு புத்தகங்கள் எழுதி வைக்கிறது. அந்த புத்தகங்கள் எழுதி வச்சதுக்கப்புறம் சினிமா ஃபிலிமில் ஷூட் பண்ணி வீடியோஸ் பண்ணாங்க. இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே புதுசு இல்லை. இன்றைக்கி நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ணுறது, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அது ஒரு தான் கண்டுபிடிச்சன்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது காலங்காலம் தொட்டு மனிதன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அந்த மீடியம் தான் வேறையாக மாறுது. அந்த மீடியமில் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது.
இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக டாக்கியாகவே ஒரு விஷயம் பேசுகிற மாதிரியே ஆளுங்க எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வீடியோ ப்ரொடக்ஷன் நமக்கு தேவையில்லை. அதுக்கு வந்து நீங்கள் ஆடியோ மட்டும் எடுத்து வந்து ரேடியோ ப்ரோக்ராமாக நீங்கள் போட்டுக்கலாம். ரேடியோவுக்கும் வீடியோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இது வந்து விஷுவல் மீடியம். நம்ம விஷுவலாக எவ்வளோ தூரம் வந்து ஒரு 80% விஷுவல் மீடியமாக இருக்கணும், 20% ஆடியோ மீடியமாக இருக்கணும். அது சேர்ந்து தான் நம்ம ஒரு விஷுவல் மீடியம்ன்றது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் முழுக்க முழுக்க டாக்கியாவோ இருந்தனாக்கா அது வந்து விஷுவல் மீடியத்துக்கு போல நீங்கள் ஆடியோ ரேடியோ அந்த மாதிரி போயிடும். அது இந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தோன்னாக்கா சினிமா வந்து வளர்ந்து வர காலங்களில் வந்து ராபர்ட் எஸ் ஃப்ளஹார்ட்டி அப்படின்னு ஒரு என்ஜினியர், அவர் வந்து ஆயில் கம்பெனியில் என்ஜினியராக இருந்தால் சொல்லி படிச்சிருக்கிறேன். அவர் வந்து பனி பிரதேசங்களில் வந்து ஆயில் எங்கே இருக்குது செக் பண்ணி காட்டி அந்த மாதிரி போகிற வேலைகளில் வந்து அங்கே எஸ்கிமோக்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்கள வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அந்த சினிமா மேலே ஒரு ஆசை இருக்க போய் தான் கேமராலாம் வாங்கி வச்சுருக்காரு. பண்ணும்போது அவர் நிறைய ஷூட் பண்ணியிருக்காரு. எஸ்கிமோக்கெல்லாம் ஃபுல்லாக அவங்க லைஃப் எல்லாமே ஷூட் பண்ணி ரேண்டமாக ஷூட் பண்ணி ஃபுல்லாக எடிட் பண்ணி பார்த்துருக்காரு. அவருக்கு வந்து அதில் ஒரு பெரிய திருப்தியாக இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் வந்து அடுத்த மக்களுக்கு தெரியணுன்னாக்கா நம்ம பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கணும். அது வந்து நம்ம ஒரு ட்ராவலாக் வீடியோ இப்போ பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ராவலாக் வீடியோ மாதிரி இருந்திருக்கு. அப்படியே ரேண்டமாக அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி அதுவும் அவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்காரு. ஆக்சிடென்டலாக வந்து அவர் ரூமில் இருக்கிற நெகட்டிவ் ஃபிலிமு எல்லாமே வந்து எரிஞ்சும் போச்சு. எரிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கா, சரி ஏற்கனவே திருப்தியாக இல்லை, திரும்ப போய் ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, அப்போ ஃபிக்ஷன் படங்களாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இது நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வருது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஆனால் இதை வந்து எடுக்கிறதுக்கு இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருனாக்கா, ஒரு ஃபிக்ஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதே ஆளுங்க தான் ரியலாக. இப்போ நம்ம நார்மல் ஃபிக்ஷன் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள்லாம், ஒரு கேரக்டர் இருக்கானாக்கா இந்த கேரக்டர் மாதிரி இந்த கேரக்டர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுற விஷயங்கள்லாம் ஃபிக்ஷனில் பண்ணுவாங்க. இவர் வந்து அதே ஒரிஜினல் அந்த எஸ்கிமோ ஆட்களே வந்து அவங்க எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ட்ராவல் பண்ண சொல்லி ஷூட் பண்ணியிருக்காரு. அவங்க ட்ரேடிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள் அவங்களே ட்ரேடிங் பண்ண சொல்லி ஷூட் பண்ணியிருக்காரு. அப்போ என்னென்ன மாதிரியான பொருட்கள் ட்ரேடிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஹண்டிங்னாக்கா சம்மரில் எப்படி ஹண்டிங் பண்ணுவாங்க, வின்டரில் எப்படி ஹண்டிங் பண்ணுவாங்க. இப்போ ஃபிக்ஷனாக போச்சுனாப்போ நம்ம செட்டு போட்டு கிராஃபிக்ஸ் பண்ணி வேறு ஆளுங்களை நடிக்க வச்சு ஹண்டிங் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. இது வந்து ரியல் ஆளுங்க, அவங்க ரியலாக எப்படி ஹண்ட் பண்ணுவாங்கன்றத வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு. அவங்க வீடுகள் எப்படி கட்டுவாங்க, அந்த இக்லூ டைப் வீடுகள் கட்டுவாங்க இல்லையா, அந்த வீடுகள் எப்படி கட்டுவாங்க, அவங்க என்ன மாதிரியான உடைகள் போடுவாங்க, அவங்க பூட்ஸு அதாவது முழுக்க இன் அண்ட் அவுட் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து முழுக்க பக்காவாக ஷூட் பண்ணி அதை ரொம்ப நீட்டாக எடிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வாய்ஸ் ஓவர் கிடையாது, நெரேஷன் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கிறது ஆளுங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஒவ்வொரு நடுவில் ஸ்லைடு போட்டு அந்த மாதிரி காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ உலகத்தில் வந்து முதல் ஃபுல் லெங்க் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் எஸ் ஃப்ளஹார்ட்டி டைரக்ட் பண்ண நானூக் ஆஃப் தி நார்த் அப்படின்ற ஒரு படம். அந்த படம் உங்களுக்கு ஆன்லைனில் இப்போ எல்லா யூடியூப் தளங்கள்லேயும் நிறைய கிடைக்கும். அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரைப் இருக்கிறாங்க, ஒரு மக்கள், குறிப்பிட்ட மக்கள், ஒரு எத்னிக் குரூப் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அதை நானூக் ஆஃப் தி நார்த் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிரும். அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் அவங்க வாழ்க்கை முறையை வந்து நம்ம டெபிக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் இன்டர்வியூஸ் வந்து அந்த ஆளுங்க வந்து அப்போ வந்து இன்டர்வியூ பண்ண முடியல, இன்றைக்கி வந்து அந்த மக்களோட இன்டர்வியூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங்கில் மெயினான என்ன விஷயம் அப்படின்னாக்கா முழுக்க ரிசர்ச் பண்ணுறது. இப்போ அந்த புத்தகங்கள் எழுதுனது நீலகண்ட சாஸ்திரிகள் வந்து புத்தகம் சோழர்கள் வரலாறு எழுதினாருனாக்கா அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆராய்ச்சின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அப்படியே போய் நீங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு 4 பேரை பேச வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த ஒரு கணக்குலையும் கிடையாது. முழுக்க அதை ஆராய்ச்சி. இப்போ ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது, இந்த வாட்ச் பற்றி நீங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணணும் நிறைய வச்சுப்போம். அது நீங்கள் வாட்ச் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்போ செஞ்சாங்கன்னு சொல்லலாம். வாட்சோட மெயின் யூஸ் என்ன? மணி பார்க்குறது. ஸோ வாட்ச் கண்டுபிடிக்கிறவங்க எப்படி மணி பார்த்தாங்க, அந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணணும் இல்லையா. நம்ம கிராமங்களில் பார்த்தோன்னா இன்றைக்கும் நமக்கு முந்தின ஜென்ரேஷன் ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊர்களில் வந்து அந்த வெயில் வந்து காலையில் இங்கே இருக்கும்போது மத்தியானம் இங்கே இருக்கும்போது அந்த நிழல் விழுகிற லெங்க்த்தை வச்சு டைம் சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அது கரெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு 4000 வருஷம் முன்னாடி எகிப்தில் பார்த்திங்கன்னா அந்த கற்கள்லாம் சுற்றி ஒரு மாதிரியாக நட்டி வச்சு அதனோட ஷேடோ விழுகிறத வச்சு டைம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வாட்சோட யூஸ் என்ன, நேரம் பார்க்கறது. அந்த நேரம் பார்க்குறது எந்தெந்த மாதிரியெல்லாம் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருந்தது அந்த விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா. அந்த ஆராய்ச்சி இருந்தால் தான் நமக்கு நாலேஜ். எவ்வளோ தூரம் அதிகமாக படிக்கிறோமோ அந்த படிக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்ரி அப்படின்றது என்னோட ஐடியா, அது கருத்து.
இப்போ அந்த ராபர்ட் எஸ் ஃப்ளஹார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கா டாக்குமெண்ட்ரி வந்து நீட்டாக விஷுவலைஸ் பண்ணி ஃபிக்ஷன் மாதிரி பண்ணார். ஆனால் நம்ம இந்தியாவிலேயும் நம்ம தமிழ்நாட்டிலேயும் ஆள் வந்து ஏகே செட்டியார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் வந்து பயண கட்டுரைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கத்துக்கு அதை கலெக்ட் பண்ணி வச்சு படிச்சிருக்கிறேன். அவர் என்னன்னா ஒரு 1930ஸ்லேயே வந்து அவர் டோக்கியோ, நியூயார்க்லாம் போய் ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்காரு. அந்த காலத்தில் அவர் ஆர்வமாக படிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு விஷயம் உந்துட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் சடனாக வந்து கப்பலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மகாத்மா காந்தியை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ண என்ன வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 1940 அந்த எண்டில் வந்து அந்த படம் வந்து டாக்குமெண்ட்ரி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து அப்பப்போ இவரும் கேமரா வாங்கி நிறைய பேரோட இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருக்காரு. அதில் ஒரு ஃபுட்டேஜ் கூட அந்த சித்தரிக்கப்படும் சொல்ல ட்ராமா மாதிரி ஃபிக்ஷன் மாதிரி பண்ணுறோம்ல அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா ரியலாக நடந்த விஷயங்கள். இப்போ மகாத்மா காந்தி எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருப்பாங்க, ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிலிமெல்லாம் இவர் போய் தேடி போய் கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணோன்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற 4 கண்டங்கள் முழுக்கும் அது கிட்டத்தட்ட 1,00,000 மைல் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய வாட்டி ஃப்ளைட்டில் போயிருக்காரு, கப்பல்லையும் போயிருக்காரு. போய் இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து நமக்கு ஒரு கிளிப்பிங் வேணும். ஒரு இடத்துல அமெரிக்காவில் வந்து நியூயார்க்கில் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து யாருக்காவது நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸே இருப்பாங்க, தெரிஞ்சவங்களே இருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அப்போ அது கிடையாது. கடிதம் எழுதணும், கடிதம் எழுதி பதில் வரணும், பதில் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகணும், அங்கே போய் வேற எங்கேயா கிடைக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தேடி இருக்காரு. இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா அவர் அந்த லண்டனில் வந்து போல்க்குன்னு ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாரு. அவர் வந்து படங்கள் எடுத்து வச்சிருக்கிறார். போல் ஃபிலிம் ரோல்லாம் தேடி செஞ்சு பார்த்தோன்னா அதில் ஒரு ஃபிலிம் ரோல் அவர் கிடைக்குது. அதில் என்ன அப்படின்னாக்கா மகாத்மா காந்தி தீவிர அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபாலகிருஷ்ண கோகலே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருந்திருக்காரு இல்லையா, அப்போ வந்து மகாத்மா காந்தி கூட இருந்திருக்காரு. அந்த ஒரு வீடியோ கிடச்சிருக்குது. இந்த மாதிரி வீடியோ கிடச்சி அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஃபிலிம் ரீலில் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஏகே செட்டியார் அங்கேயும் போயிருக்காரு. அங்கே போனோன்னாக்கா அந்த ஸ்டூடியோ அதிபர் வந்து அந்த ஃபிலிம் சுருள்லாம் எடுத்து போட்டு அதை வந்து ஸ்டூடியோ க்ளோஸ் பண்ண போகிறாரு, கொளுத்தலான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு. இவர் அந்த நேரத்தில் போய் கேட்டவொன்னே அதில் எதாவது இருக்கான்னு தேடி பாருங்கன்றக்கா அதில் அற்புதமான ரீல்லாம் அவர் கிடச்சிருக்குது. இது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த வேலை பண்ணுறதுக்கு மெனக்கடல். நம்ம எவ்வளோ தூரம் அந்த வேலையில் வந்து மெனக்கடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த வேலை நல்லா வரும்ன்றக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா அவர் ஏகே செட்டியார் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட நெசிட்டி கிடையாது இல்லையா, ஏன் அது பண்ணார். அதே மாதிரி நியூயார்க் போனால் அங்கே நியூயார்க் காந்தி வந்தப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அங்கே இருக்கிற கேமராவை கூப்பிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ உலகம் முழுக்க எங்கெங்கே இருக்குமோ எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 100 கேமராமேன் வச்சுக்கலாம் அதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு கேமராமேன் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த கேமரா அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. எடிட் பண்ண ஒரு 50,000 அடி ஃபுட்டேஜ் வந்துருக்குது அவருக்கு. அது நிறைய சிரமப்பட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் அவர் எழுதின கட்டுரைகள் படித்தேனாக்கா அந்த சிரமங்கள் என்னென்று தெரியும். அதுதான் அவங்க பெரிய உந்து சக்தியாகவும் இருக்கும். 50,000 அடியை வந்து 12,000 அடியாக குறைச்சிருக்காங்க. அதை 12 ரீலாக குறைச்சிருக்காங்க. 12 ரீலாக குறைக்கிறவங்க 3 வருஷம் ஆயிருக்குது. குறைச்சி அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் பண்ண ஆட்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் வந்து இவங்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க படங்களை பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்க எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி எவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது முக்கியம். இப்போ நம்ம பண்ணுற டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்துருச்சு நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில். இப்போ நான் ஒரு ராம்நாத் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கர்நாடக சங்கீத ஜாம்பவான், அவரை பற்றி நான் முதல்ல எடிட் பண்ண டாக்குமெண்ட்ரி, அதாவது ஃபுல் லெங்த் டாக்குமெண்ட்ரி அப்படின்னாக்கா. ஏன்னா அவர் வந்து உயிரோடு இல்லை நான் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது. ஸோ அவரை வச்சு எப்படி டாக்குமெண்ட்ரி பண்ண முடியும், அவரை பற்றி நம்ம வெளியில் சொல்லி ஆகணும். ஆனால் ஏன்னா அதில் வந்து அவரோட சன்னெல்லாம் பேசியிருந்தாங்க, அவர்கிட்ட சிஷியர்களாக இருந்தவங்களாம் பேசியிருந்தாங்க, அவரோட பாடல்கள்லாம் ட்ராக்கில் ரெக்கார்டில் இருக்குது. ஸோ அவருக்கு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது வந்து ஒரு டாக்கு ட்ராமா ஸ்டைலில் தான் போச்சு. ஏன்னா ஃபிக்ஷன், அவர் சின்ன வயசில் எங்கே பிறந்தார், அவர் எப்படி கற்றுக்கிட்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன வயசில் ஒரு குருகுலம் மாதிரி வச்சு அங்கே வந்து கர்நாடகா சங்கீதம் ஒரு ஃபிக்ஷன் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க சிஷியர்கள் பேசுகிறது, அவங்க பையன் பேசுகிறது, அந்த கான்டெம்பரரி அவர் கூட இருந்த ஆட்கள் வந்து பேசுகிறது, இது வந்து ஸ்கிரிப்டட் டாக்குமெண்ட்ரி ஆகிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பிளான் பண்ணி யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல பேசணும்னு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணனால ஒரு பக்கா ஃபிக்ஷன் டாக்குமெண்ட்ரி. ஆனால் பட் எல்லாம் உண்மையான எவிடன்ஸ் உள்ள விஷயங்கள்லாம். அவர் பாடுறதுக்கும் போது என்ன விஷுவல் போடுறது அப்படின்னு யோசிச்சேனாக்கா அவர் வந்து உயிரோடு இல்லாதனால அவரோட சன் வந்து கொஞ்சம் சைடில் ப்ரொஃபைல் அவரை மாதிரியே இருப்பார், கண்ணாடி போட்டேன். அவர் என்ன மாதிரி கண்ணாடி போட்டிருப்பாரோ அதே மாதிரி கண்ணாடி போட்டு, ஏன்னா அது பாடக்கூடிய துணி அவங்களுக்கு இருக்குது, அவங்கள வந்து க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணி நாங்கள் பேக்ரவுண்ட் வந்து வேறு விஷுவல் வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ என்னாச்சு,
ஸ்கிரிப்டும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஷூட்டிங் பண்ணுறதும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருந்ததுனால பட் கண்டென்ட் வந்து ரியல் கண்டென்ட், இது உண்மையான விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி. நம்ம டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் என்னென்னாக்கா கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் எழுதி தான் ஷூட்டிங் போகணுன்றது கிடையாது. அது மாதிரி ஐடியா தான் மெயின் முக்கியம். ஏன்னா சில டாக்குமெண்ட்ரியில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போகலாம், சில டாக்குமெண்ட்டில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போக முடியாது. ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். தமிழ்நாடு ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடிட் பண்ணேன் 2005. அதனோட டோட்டல் லெங்த் வந்து 22 மினிட்ஸ், டைட்டிலோடு சேர்த்து 21 மினிட்ஸ் நம்ம எடிட்டட் கண்டென்ட் இருக்கணும். அதுக்கு ஃபுட்டேஜ் வந்து ஜெயலட்சுமி சக்திவேலன் அந்த டைரக்டர் அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு 25 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க பீட்டா கேம் கேசட்டில். அதை ஷூட் பண்ணி பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகிடுச்சு. 25 மணி நேரம் கேசட்னாங்க, 2 நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம். உள்ள கம்ப்யூட்டரில் வந்து லோட் பண்ணும்போதே லைவாக பார்த்துட்டோம். பார்த்துட்டு ஒரு 4-5 நாள் ஆச்சு. அதை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு எடிட் பண்ணணும். ஸோ வேகமாக வந்து இந்த போர்ஷன்லாம் வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்கலாம், ரேண்டமாக டக்குன்னு எடுத்து வச்சா ஒரு 4-5 நாள் ஆச்சு. அந்த 1.5 மணி நேரம் ஆனதை வந்து திரும்ப 40 மினிட்ஸாக கண்டென்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆச்சு. இன்னும் கிறிஸ்பாக எப்படி வச்சுக்கலாம், எந்தெந்த பெட்டரான போர்ஷன்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி திரும்ப அதை 1/2 hour ஆக்கணும். 1/2 hour ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க. இந்த கண்டென்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம் சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க. அதில் வந்து என்னென்னாக்கா தமிழ்நாடு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, தமிழ்நாடோட மக்களோட கல்ச்சர் என்ன, ஃபுட்டு என்ன, லேண்ட்ஸ்கேப், ஒவ்வொரு இடத்துல என்னென்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப் இருக்குது, ஒவ்வொரு இடத்துல என்னென்ன மாதிரி மலைகள் இருக்குது, ராக் மவுண்டன் இருக்கா, இல்லை ஹில்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி ஃபாரஸ்ட் எங்கெங்கே இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு டோட்டலாக வந்து தமிழ்நாடை பற்றி 21 நிமிஷத்துக்கு வந்து கண்டென்ஸ் பண்ணி அவங்க வாய்ஸ் பண்ண அப்புறம் கடைசி 21 நிமிஷத்துக்கு முடித்தோம். ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்ட் முதல்ல எழுதலை, ஸ்கிரிப்ட் அப்புறமா தான் எழுதணும். இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இது வந்து டிஃபைன் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொருத்தங்க வந்துட்டு பக்காவாக ஸ்கிரிப்ட் இருக்கணும், அப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நாம் வந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சனை வந்து பேசுகிறதுக்காண்டி கூப்பிடுவோம், அவர் வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம வேறு மாதிரி மாறும். ஸோ அதனால் வந்து செமி ஸ்கிரிப்டாக தான் வந்து டாக்குமெண்ட்ரிஸ் பண்ண முடியுமே ஒழிய பக்கா ஸ்கிரிப்டாக வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் ஃபிக்ஷனில் இப்போ நிறைய படங்கள் வந்துருக்கு. கார்ப்பரேட் ஃபிலிம் வருது, எஜுகேஷனல் வீடியோ வருது, மியூசிக்கல் வீடியோ, அது நம்ம ஃபிக்ஷனோடு சேர்ந்தது. அது கம்பைலேஷன் ஃபிலிம், நிறைய ரேண்டமாக ஃபுட்டேஜ் எங்கெங்கேயோ இருக்கும், அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பக்கா ஃபிக்ஸ்டு தான், ஸ்கிரிப்டட் தான். ஏன்னா ஒரு மெஷினரி பற்றி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அவங்க சொல்லிவிடுவாங்க, நம்ம வாய்ஸ் கரெக்டாக எடுத்துருவோம், அதுக்கேற்ற மாதிரி விஷுவலை ஷூட் பண்ணி அப்படியே கோர்த்து வைக்க வேண்டிய ஆள். அதில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு க்ரியேட்டிவான வேலைகள் வந்து இருக்குமான்றது அவ்வளோவா கிடையாது அதில் வந்து. ஏன்னா என்ன மெஷினில் நம்ம என்ன பண்ண முடியும், மெஷின் இப்படி தான் சுத்தம், இப்படி சுத்த வைக்க முடியாது. அதனால் அது ஒரு மாதிரியான டைப்பு. நீங்கள் மெடிக்கல் வீடியோஸ் வந்துருச்சு, எஜுகேஷனல் வீடியோஸ் வந்துருச்சு. இப்போ எஜுகேஷனல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் ஃபார்மேட்லாம் அதில் வரும். அது வந்து நீங்கள் எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது, அது ஒரு தனி செக்மெண்ட் அது. பட் பக்காவான டாக்குமெண்ட்ரிக்கு வந்து நீங்கள் அது பண்ண முடியாது. நிறைய எவிடன்ஸ் இருக்கணும், நிறைய ரிசர்ச் ஒர்க்கு பண்ணணும். இப்போ நீங்கள் நம்ம இதில் லிட்ரேச்சரில் பாருங்களேன், பாண்டாள் வந்து திருப்பாவை பாடல் பாடியிருக்காங்க. அந்த திருப்பாவை பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 30 நாள் ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. அந்த ஒவ்வொரு பாடலையும் வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 வருஷம் 1600 வருஷம் முன்னாடி இருந்தால் சொல்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற ஏரியா எப்படி இருந்தது, அங்கே என்னென்ன மாடுகள் இருந்தது, பசுமாடு இருந்தது, காளமாடு இருந்தது, என்னென்ன மாதிரியான பறவைகள் இருந்தது, காலையில் என்னென்ன பறவைகள் கூவும், அந்த மக்கள் காலையில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தத்துரூபமாக அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. நமக்கு மிகப்பெரிய டாக்குமெண்டேஷன் வந்து அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு விஷயமாகுது. ஸோ இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்ன்றது ஒரு மீடியம், அதை வந்து என்னென்ன மாதிரி பண்ணுவோம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து பண்ணுறது வந்து ஒரு பேபிஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அது ஃபிக்ஷன் தான். பட் ஆனால் ரியலாக அந்த ஆளுங்களே வச்சு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நமீபியாவில் ஒரு குடும்பம், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு குடும்பம், ஜப்பானில் ஒரு குடும்பம், மங்கோலியாவில் ஒரு குடும்பம், லேடிஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து 10 மாதம் நிற மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அந்த குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு அவங்க என்னென்னலாம் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ காமிக்கிறாங்க. முதல்ல ஒரு குழந்தை நமீபியாவில் என்ன, அவங்க வந்து மேலே எதுவுமே ட்ரெஸ் இல்லை, வயிறு பெருசாக வெளியில் தெரியுது, கீழே மட்டும் ஒரு கவர்டாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க வந்து அந்த கீழே இருக்க செங்கல் மாதிரி மண் எடுத்து வயிற்றில் பூரா தடவிக்கிறாங்க, அவங்க பழக்கம் அது. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டங்கள்லையும் எப்படி கேர் எடுத்துக்கிறாங்க மக்கள், ஒவ்வொரு ரேஸ் உள்ள மக்கள் எப்படி கேர் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறது. அந்த குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தனாக்கா இங்கே வந்து நமீபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹட்டில் வந்து உள்ள குழந்தை பிறக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வர மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல், இங்கே ஒரு ஜப்பானில் ஒரு மாதிரி, மங்கோலியாவில் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து 1 வயசு வர்ற வரைக்கும் எப்படிலாம் வளர்கிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் என்ன, நமக்கு வந்து
எல்லா மனிதர்களும் அப்படி தான் வாழ்வாங்கன்னு தெரியறதை விட ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வந்து அந்த சமூக சூழ்நிலைகள் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த சூழ்நிலைகள் இந்த குழந்தைகள் வந்து நமீபியாவில் இருக்கிற குழந்தை வந்து மண்ணில் நம்ம ஊரில் விளையாண்ட மாதிரி ஒரு மாதிரி மண்ணில் விளையாண்டுட்டு இருக்கோம். மங்கோலியாவில் பார்த்தோன்னா அவங்களாம் ஆடு மாடுகள் மேய்க்கிறது அதிகம். அந்த மாதிரி அந்த ஆடுகள் அந்த தொழுவத்தில் அங்கே விளையாண்டுட்டு இருக்கோம். ஜப்பானில் வேறு மாதிரி ஒரு சொஃபஸ்டிகேடாக வாழ்ந்துட்டுருக்கோம். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வேறு மாதிரி ஒரு சொஃபஸ்டிகேடாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி வாழ்வின் விஷயங்கள் வந்து அப்படியே நேச்சுரலாக நடக்கிறத அப்படியே வந்து கண்டென்ஸ் பண்ணி நம்ம காமிச்சிருக்காங்க. இது வந்து பக்கா ஒரு டாக்குமெண்ட்ரின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ஃபிக்ஷன் கிடையாது. கம்ப்ளீட் ஃபிக்ஷன் அப்படின்னாக்கா நடிக்க வச்சு எடுக்கிறது. இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரியில். இதிலே வந்து நான் நெரேட்டிவ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருக்குது. இப்போ நம்ம நெரேட்டிவாக இருக்கிற இப்போ நான் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பேசிகிட்டு இருக்கிறத வந்து மூஞ்சை பார்க்கணும்னு நெசசிட்டி கிடையாது இல்லையா? நீங்கள் வந்து ஒரு காரில் போகும்போதோ இல்லை வீட்டில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போதோ நீங்கள் வந்து ஆடியோ வச்சுட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒன்லி ஆடியோ கண்டென்ட் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது. நீங்கள் டாக்குமெண்ட்ரியில் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் நெரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ரொம்ப ஒரு ஃபிலசாபிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாமே நெரேட் பண்ணிகிட்டே இருந்தனாக்கா அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுவோம். வீடியோவும் போயிட்டுருக்கோம், மேலே ஆடியோவும் வருது. அப்படின்னு என்ன, குழந்தைக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பாடு ஊட்டுற மாதிரி தான். ஆடியோ கேட்டுட்டு வீடியோ பார்த்தோன்னாக்க புரிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு இது. நம்ம வேறு திங்கிங் போகாது. நான் நெரேட்டிவ் டாக்குமெண்ட்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் மாண்டாஜ் தியரியை பற்றி பேசணும் இல்லையா? 2 ஷாட்டு கனெக்ட் ஆகும்போது இன்னொரு ஷாட்டு காமிக்கும் ஒரு மீனிங் கன்வே ஆகுது அப்படின்றது. அதுக்கு நமக்கு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி அது நம்மளை சிந்திக்க வைக்குது அந்த வீடியோ. நான் நெரேட்டிவ் ஃபிலிமில் வந்து நான் வந்து ஒரு 2-3 டாக்குமெண்ட்ரிஸ் தான் பார்த்துருக்கேன் நான் நெரேட்டிவில். அதில் ரான் ஃப்ரிக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்து பராக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி, அப்புறம் சம்சாரான ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. அந்த 2 தான் நான் பார்த்துருக்கிறேன். அதில் என்னன்னாக்கா அவர் பாருங்கள், அது வந்து ஒரு தத்துவார்த்தமான ஒரு படம். அந்த படம் பார்த்தோன்னாக்கா மனிதன் என்ன பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் மனுஷன் பிறக்கிறான், வாழ்கிறான், இறக்குறான். இதுதான் வந்து ஒரு சைக்கிள். கன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி தான். உருவாகுது, ஒரு காலம் அழியுது, அதுதான் இயற்கை அப்படின்ற மாதிரி. அதுக்கு நடுவில் மனிதர்கள் என்ன, மனிதர்களோட வாழ்க்கையை வந்து அவர் வந்து ஒரு தத்துவார்த்தமாக அந்த படத்தில் காமிச்சிருப்பார். அவருக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் பாரு விஷயம் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாமே டிஜிட்டல் படமாகிடுச்சு. அந்த காலத்தில் வந்து 90ல் அந்த படம் வந்திருக்குது. அப்போ வந்து 35mm ஃபிலிம் இருக்கும்போது அவர் 70mm ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காரு. 70mm ஃபிலிம்லேயும் பேனாவிஷனில் சொல்லி 2 கேமரா டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு கேமரா வந்து வேரியபிள் மோட்டார் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லோ மோஷன் பண்ணுறது, ஃபாஸ்ட் மோஷன் பண்ணுறது எல்லாமே வந்து எடிட்டிங்லேயும் பண்ணலாம். ஈஸியாக வந்து இப்போ இந்த கிரிக்கெட் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஃபாஸ்ட்டாக போடுற டக்குன்னு ரீவைண்ட் பண்ணி ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. ஆனால் அவர் ரான் ஃப்ரிக் பண்ணும்போது எல்லாமே வந்து கேமராவில் வந்து இன்பில்ட்டாக ஷூட் பண்ணும்போதே பண்ணக்கூடிய விஷயங்கள் அது. அவர் அதுக்குன்னு ஓனாக கேமரா டிசைன் பண்ணி, ஒரு கேமரா வந்து இந்த வேரியபிள் மோட்டார் வச்சோம், இன்னொரு கேமரா வந்து நார்மல் கேமரா வச்சு, உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 நாடோ 35 நாடோ ஒன்று படிக்கும்போது தெரிஞ்சது, அவ்வளோ நாடுகளில் ஒரு 100 லொக்கேஷனுக்கு மேலே வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் தான் வந்து இந்த டைம் லேப்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேமரா நவருதா நகரலையான்ற மாதிரி தெரியும். ஏன்னா ஆளுங்க பார்த்தா அல்ட்ரா ஸ்பீடில் வந்து ஓடிட்டுருப்பாங்க, அந்த மோஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து டிஜிட்டல் வந்தப்போ நிறைய பண்ணுறாங்க டெக்னாலஜிக்கு அப்போ. ஆனால் அவர் அப்போ பண்ணியிருக்காருனாக்கா அது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட் பண்ணி எடிட் பண்ணியிருப்பார். ஒரு ஷாட் கட் பண்ணி இன்னொரு ஷாட் வரும்போது நிறைய இடங்களில் வந்து நமக்கு நிறைய அர்த்தங்களை வந்து தோண வைக்கும். அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, முதல்ல எடுத்த உடனே சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்குள்ளே ஒரு குரங்கு உட்காந்துட்ருக்கும். அந்த குரங்கு வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷத்தில் அந்த ஷாட்டு போகும். அப்படியே பார்க்கும், அப்படியே உட்காரும். ஆனால் அது என்ன நினைக்குது அப்படின்றது நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்மளை எதோ நினைக்க தோணும். ஏன்னாக்கா அந்த நான் நெரேட்டிவ். அந்த இடத்துல ஒரு ஆடியோ போட்டு தான் வச்சுப்போம். குரங்கு இதெல்லாம் நினைக்குது அப்படின்னு சொல்லி ஆடியோ போட்டுதானாக்கா நமக்கு அங்கே போச்சு. நம்ம என்ஜாய் பண்ண முடியவே முடியாது அந்த விஷுவல்ஸை. அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு வச்சுப்போம். நான் ஒரு 10 வாட்டி பார்த்துருக்கேன். 10 வாட்டி பார்த்தாலும் 10 வாட்டி வேறு சிந்தனைகள் வரும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப முதல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரங்கு யோசிக்கும்போது வேறு மாதிரி நம்ம சிந்தனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார். அதில் முக்கியமாக என்ன, ஒரு புத்திஸ்ட் மாங்க் வந்து நிறைய விளக்கு வச்சுட்டே இருப்பார். சின்ன தீபம் அப்படியே கட் பண்ணனாக்கா ஒரு பெரிய ஆயில் ஃபீல்டு வந்து
காட்டு தீ மாதிரி எரிஞ்சிட்ருக்கும். ஆனால் நம்ம என்ன முதல்ல ஒரு வாட்டி பார்க்கும்போது கான்ட்ராஸ்டாக காமிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. திரும்ப பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சார் குட்டி குட்டி விளக்காக இருக்குது, சாந்தமாக இருக்குது, இந்த விளக்கை நம்ம ஈஸியாக அணைச்சிட முடியும் ஒவ்வொன்றையும். பட் ஆனால் அதை அணைக்க முடியாது. அது பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. அது ஏதோ வந்து ஒவ்வொரு நம்ம மனநிலை என்ன இருக்குதோ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை டாக்குமெண்ட் யோசிக்க தோண்டிகிட்டே இருக்கும். அது முழுக்க முழுக்க அந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த காட்டில் வந்து இது அறுப்பாங்க, மரத்தை அறுப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அபாரிஜின் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டு மூஞ்சி மட்டும் காமிச்சிட்டே இருப்பாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன ரிவீல் ஆகுது, இங்கேயும் வந்து ஏன்டா அழிக்கிறீங்கன்ற மாதிரி ரிவீல் ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்திரேலியா இருக்க அபாரிஜின், மிடில் ஈஸ்ட் இருக்க நம்ம இங்கே தாய்லாந்து அந்த ஏரியா இருக்க அபாரிஜின், அவங்களெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போது அந்த படத்தில் முதல்ல வந்து பசுபதிநாதர் கோயில் காமிப்பாங்க. காமிச்சுனா ஒரு சாது வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பார் சாண்டிங் பண்ணிட்டேம். அந்த புத்தகத்தில் பார்த்தா ஹிந்தி, அந்த சான்ஸ்கிரிட், தேவநகரி மாதிரி பாஷை ஸ்கிரிப்ட் இருக்கும். அப்படியே அந்த புக்கு காமிப்பாங்க. கட் பண்ணால் அந்த ஜூவிஸ் ஆளுங்க படிக்கிற புத்தகம் ஒன்று காமிப்பாங்க, அவங்களோட கஷ்டம் என்னன்னு காமிப்பாங்க. ஒரு சர்ச் ஒன்று காமிப்பாங்க, ஒரு இஸ்லாமிக் ஆளுங்களோட இது காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமிச்சு உலகத்தில் எல்லாமே, எல்லா ரிலீஜனும் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இருக்குது. அது பார்க்கும்போது இந்த பூமி வந்து மனிதனுக்கு மட்டுமானது இல்லை அப்படின்ற மாதிரியும் தோணும். எல்லாமும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதோ சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பார்க்க பல சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த சம்சாரான்னு நினைக்கிறேன், சம்சாராவா பராக்காவான்னு தெரில, ஒரு செக்ஸு டாய் இருக்கு இல்லையா, அது டாய் செய்கிற கம்பெனி காமிப்பாங்க. அதில் வந்து ஒரு டாய் வந்து ஒரு பெண்ணோட முகம் வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ தெளிவாக பெண் மாதிரியே இருக்கும். அந்த ஷார்ட் க்ளோஸ்அப் அப்படியே ரொம்ப நேரம் காமிப்பாங்க. எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படங்களை பார்க்குறோம் இல்லையா, டப்புன்னு விஷுவல் காணோம், அந்த மாதிரி இருக்காது. ஒரு விஷுவல் காமிச்சேனாக்கா நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக கிரகிச்சு அதை புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஷாட்டுக்கு மாறும். அது ஒரு மாதிரியான ஸ்டைல், எனக்கு அந்த மாதிரியான ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அந்த செக்ஸு டாய் மூஞ்சி அப்படியே காமிச்சிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் அந்த தாய்லாந்து மாதிரி நினைக்கிறேன், அந்த ஊரில் அந்த ப்ராஸ்டியூட்ஸ் மூஞ்சி அப்படியே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து எது டாய் எது பெண், டாயை பெண்ணாக யூஸ் பண்ணுறான், அதையும் டாய் மாதிரி மனுஷன் யூஸ் பண்ண, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதை மாதிரி நம்ம டியானன்மென் ஸ்கொயர் காமிப்பாங்க. டியானன்மென் ஸ்கொயர் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 மாணவர்களுக்கு மேலே வந்து ஜனநாயகத்துக்காண்டி போராட மாணவர்களை வந்து மேலே பீரங்கி அடித்து கொண்ட சம்பவங்களும் இருக்குது அது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் காமிச்சிட்டே இருப்பாங்க. காமிச்சிட்டு கடைசியில் வந்து அதை மாதிரி மக்கள் வந்து நம்ம கம்பேரிசன், நம்ம கோழி குஞ்சு, நம்ம பிராய்லர் கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழி முட்டை வேகமாக வரும். பார்த்தா ஜப்பானில் வந்து ஒரு ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கூட்டம் கட்டன்னு போகிறது காமிப்பாங்க. அப்புறம் குஞ்சு பொறிச்சு, ஸோ மக்கள் என்ன கறிக்கோழி மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க வாழ்க்கைன்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் வரும். கடைசியில் வந்து காசியில் வந்து அந்த பொணங்கள் எரியறதோட படத்தை முடிப்பாங்க. அந்த காசியில் பொணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு மூஞ்சி மட்டும் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ண ஆங்கோர்வாட் டெம்பிள் காமிப்பாங்க. ஸோ ஆங்கோர்வாட் டெம்பிள் என்ன, நான் புரிஞ்சுக்கிட்டு ஆங்கோர்வாட் டெம்பிள்னாங்க அது அழிவின் விளிம்பில் இருக்கின்ற மாதிரி. ஏன்னா அந்த கோயில் மிகப்பெரிய கோயில், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உடஞ்சிட்டு இருக்கின்ற மாதிரி அந்த அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நினைக்கும் போதும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு வந்து தோண்டிகிட்டே இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது. இதுதான் அந்த நான் நேரேட்டிவில் உள்ள ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஹைலி கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டோடு நம்ம சொல்லலாம். ஒரு ஃபிலசாபிக்கலாக ஒரு தத்துவார்த்தமான விஷயங்களை வந்து புரிய வைக்கணும்னாக்கா நான் நேரேட்டிவ் டாக்குமெண்ட்ரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுறது வந்து யார் வேணால் பண்ணலாங்க. இதுக்கு வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு கேமரா செட்டப்பு, டெக்னிக்கல் செட்டப் இருக்குன்ற. டெக்னிக்கல் செட் தேவை, டெக்னிக்கல் செட் ஈஸியாக நமக்கு அவைலபிள். பட் என்ன நமக்கு தேவை, கிரியேட்டிவான கண்டென்ட் தான் நமக்கு தேவை. அதுக்கு நீங்கள் ஆராய்ச்சி எதாவது இருக்கணும். அதுக்கு நம்ம மீடியாவில் படிச்சிருக்கணும், மீடியாவெலாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சினிமா எடுக்கிறோம், ஃபிக்ஷன் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து நிறைய டெக்னிக்கலாக தெரிஞ்சுட்டு வரலாம், படிக்கலாம், செய்யலாம். டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் படிக்காதவங்க எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், சயாம் பர்மா டெத் ரயில்வே அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடிட் பண்ண, ஒரு 10 வருஷம் முன்னாடி எடிட் பண்ணேன். அது வந்து ஃப்ரான்ஸு, லண்டன் பார்லிமெண்ட்லாம் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி என்னங்க பண்ணது வந்து குறிஞ்சிவேந்தன் ஒரு நபர். அவர் மீடியா ஆள் கிடையாது. அவர் வந்து அப்போ வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்கிரிப்ட் பண்ணார். பண்ணிவிட்டு அவர் அந்த விஷயம் பண்ணுறது கிட்டத்தட்ட 5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா வேலைக்கு போகணும், போயிட்டு மலேசியா போய் அங்கே இருக்கிற ஆளுங்கள்ட்ட பேசி செஞ்சு அந்த விக்டிம், ரயில்வேல ஒர்க் பண்ண ஆளுங்கள்லாம் விக்டிம் எடுத்து இன்டர்வியூலாம் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ பண்ணது யார் அப்படின்னாக்கா, அந்த இன்டர்வியூலாம் வீடியோ ஷூட் பண்ணது, சில வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணது ராஜ்சங்கர் பரமசிவன் சொல்லி ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு என்ஜினியர். அவருக்கு இதில் வேறு ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது.
அவர் அதுக்குன்னு ஒரு 5D கேமரா அந்த காலகட்டத்தில் வாங்கி அவரே வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அதிலே ஷூட் பண்ண பழகி நீங்கள் இன்டர்வியூ ஷூட் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குது, ஒரு நார்மலான விஷயங்கள் போதும், அது அவர் எடுத்திருக்காரு. ஸோ மீடியாவே சம்மந்தமில்லாத ஆளுங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து எடுத்துட்டாங்க. அது எடிட்டிங் வந்தது என்கிட்ட. அது என்ன ஒரு கதை, அந்த கதையை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது தாய்லாந்து டு பர்மா வந்தது ரயில்வே ட்ராக் போடணும்னு சொல்லி அப்போ அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கிற பிரிட்டிஷார் வந்து பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போது அங்கே வந்து ரொம்ப கடினமான பாறைகள், அந்த காடில் வந்து உள்ளே போகவே முடியாது, அந்த மாதிரி இருந்தவொடனே அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுடுறாங்க. கைவிட்ட உடனே அந்த 40s ஆரம்பத்தில் வந்து ஜப்பான்கிட்ட வந்து இவங்க விழுகிறாங்க, தோத்துடுறாங்க. தோத்த உடனே பிரிட்டிஷர்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அங்கே வந்து ஜப்பானீஸ் ஆர்மி வந்து பிரிசனர் ஆஃப் வார் வந்து ஒரு கிட்டத்தட்ட 40,000 பேர் பிடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சரி இப்படி ஒரு திட்டம் இருக்கா, அவங்களுக்கு என்ன தாய்லாந்துலேருந்து பர்மா வரைக்கும் ரயில்வே ட்ராக் போட்டாச்சுன்னா அங்கேருந்து இந்தியாவுக்குள்ள இந்த பக்கம் வர்றதுக்கு ஈஸின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ரயில்வே ட்ராக் போகிற அந்த திட்டத்தை திரும்ப கையில் எடுக்கிறான் ஜாப்பனீஸ் ஆர்மி. இந்த 40,000 பேர் பிடிச்சி வச்ச ஆளுங்களை வச்சு ரயில்வே ட்ராக் வந்து போடணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆட்கள் பத்தலை, இவங்களும் ஆளுங்க செத்து போயிட்டுருக்காங்க, முடியலை. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து எஸ்டேட்டில் தமிழ் மக்கள், தமிழ் ஆளுங்க, பர்மா ஆளுங்கள்லாம் அங்கே இருக்க எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. எஸ்டேட்டில் அவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் போய் தூக்கி கிட்னாப் பண்ணுறது, அப்படியே போய் கட்லோடு எடுத்து ட்ரக்கில் எடுத்து தூக்கி கொண்டு போயிடுறது. அண்ணன் எங்கே இருக்கான், தம்பி எங்கே இருக்கான், மாமா எங்கே இருக்கான், சித்தப்பா எங்கே இருக்கான், எவனுக்கும் தெரியாது. அவங்க எங்கெங்கேயோ தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் சினிமா தேட்டருக்கு வர்றது. சினிமா தேட்டரில் நம்ம சினிமா பார்த்திங்க உட்காந்து ஃபுல்லாக சினிமா பார்த்துட்டு இருக்கு மக்கள். சினிமா பார்க்கும்போது ஒரு பக்கம் கதவை அடைச்சிட்டு இன்னொரு பக்கம் கதவை திறந்துட்டு அந்த இடத்துல ட்ரக்கை வச்சுட்டு அப்படியே ஆளுங்களை ஏற்றி காட்டு கொண்டு போயிடுது. காட்டில் 10 நாள் நடக்க வச்சே கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போயே செத்தவங்க நிறைய பேர். அந்த மாதிரி அதாவது ஒரு அந்த டாக்குமெண்ட் எடிட் பண்ணும்போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கணுன்ற ஃபீல் வரும். அந்தளவு ஒரு கொடூரமான விஷயங்களும் அனுபவிச்சிருக்காங்க. ஜாப்பனீஸ் ஆர்மி பண்ண கொடுமைகள் வந்து அளவுக்கு அதிகமான கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த சயாம் பர்மா டெத் ரயிலோட டாக்குமெண்ட்ரி. அப்புறம் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்ட உடனே ஜப்பான்காரன் சரண்டர் ஆகிட்டான், இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அதோடு வந்து முடிஞ்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொடுமைகள் கஷ்டங்கள் இருந்திருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ சொல்ல டாக்குமெண்ட்ரி பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, அதில் நிறைய கிளிப்பிங் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து அந்த விக்டிம் அந்த ரயில்வேல வேலை செஞ்சாங்க இல்லையா, அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் வந்து பேர் டக்கு ஞாபகம் வரல, அவர்லாம் 108 வயசில் இருந்தார். ரொம்ப வயசானவங்களாம் இருந்தாங்க. அதில் எல்லாமே அந்த அந்த காலகட்டம்னால ரொம்ப ஏஜ்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மட்டுமே பத்தாது இல்லையா, நீ வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ ஃபுட்டேஜ் வேணும். ஸோ இந்த 1940களில் வந்து ரயில்வே ட்ராக் போடும்போது அந்த மாதிரி நடக்கும்போது விஷயங்கள் எல்லாமே வந்து ஆர்கேவில் போய் சிங்கப்பூர்லேயோ எங்கெங்கோ தேடி பிடிச்சி கிளிப்பிங் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெறுமனே வந்து சொல்லிட்டு போகிறத விட அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போனாக்க அந்த விஷுவல்ஸ் இருக்கணும் இல்லையா, அந்த பழைய ஃபுட்டேஜை வச்சு எல்லாமே கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரியில் எடிட் பண்ணும்போதும் சில நேரத்தில் சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து நம்ம பிகினிங் வந்து எப்படி ஆரம்பித்து பண்ணலாம், இப்போ எல்லாமே இருக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து சடனாக அப்படியே ஆரம்பித்து டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், பட் இம்ப்ரெசிவ் ஆளுங்களை பார்க்க வைக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு தான் வந்து எடிட்டிங் நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசி அந்த ஒரு டைமும் எடுக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த வேலைகளில் வந்து எவ்வளோ தூரம் அளவுக்கு அதிகமாக படிப்பு, அளவுக்கு அதிகமாக மெனக்கெடல், அளவுக்கு அதிகமான தேடல் இருக்கோ அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் நல்லா வரும். ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ன்றது பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, எல்லாமே இருக்கிறது தான். பழைய எல்லாம் வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ டாக்குமெண்ட்ரியில் வந்து அந்தந்த காலகட்டத்தை வந்து கரெக்டாக பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஷன் எடுத்தால் கூட அந்தந்த காலகட்டத்தை பதிவு பண்ணுறது முக்கியம். இப்போ நமக்கு ஒரு 50-60 வருஷம் முன்னாடி நம்ம கிராமத்தில் வில்லேஜ் எப்படி இருந்தது, நம்ம வில்லேஜில் வந்து எப்படி அந்த இரிகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் ஆகட்டும், ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் நிறைய படத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா அவன் அதெல்லாம் போய் பண்ணலை. ஸோ அந்தந்த நிகழ்வுகளை வந்து அந்தந்த காலகட்டத்தில் இருக்க பதிவு வைக்கிறது வந்து டாக்குமெண்டேஷன் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அஸ் அ எடிட்டராக வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ரி எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி யோசனைகள் இருக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தோன்னாக்கா நாம் வந்து இதுலேயும் ஃபிக்ஸ் ஆக முடியாது. ஏன்னா அதில் கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் நான் நெரேட்டிவ் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, நம்ம தமிழ்நாடு ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ரி, அதுதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதில் ஏன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதில் என்ன ஃபஸ்ட்டு நான் நெரேட்டிவ் மாதிரி கொடுத்தனாக்கா நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கு வெறுமனே அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து மேட்ரு கிடையாது. ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேரே இல்லை இன்னொரு ஆளை வச்சு கூட நீங்கள் பண்ண வைக்க முடியும். ஏன்னா சாஃப்ட்வேர்ன்றது ஒரு 1% ஒரு டூல், அவ்வளோதான்.
பட் நம்ம அந்த நான் நேரேட்டிவ் கான்செப்ட் தான் அந்த டாக்குமெண்ட்ரி முதல்ல எடிட் பண்ணுது. ஸோ நம்ம என்னென்ன விஷயம்லாம் நல்லா இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் மீனிங்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் டக்குன்னு முதல்ல நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம வாய்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் முதல்லையே பக்காவாக ஸ்கிரிப்டட் ஆகிடுச்சுனாக்கா அதில் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட வேலைகள் வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். எடிட்டரோட வேலை இல்லாமல் இருக்காது, வேலைகள் வந்து கம்மி. சில நேரத்தில் வந்து இந்த போஸ்ட் நம்ம வச்சுக்கலாம்னு அவங்க டைரக்டர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இல்லை சார் இது வேண்டாம், இது வந்து இந்த மாதிரி வச்சா கன்வே ஆகும், இல்லை இப்படி பண்ணால் கன்வே ஆகும் அப்படின்னு நம்ம ஐடியா சொல்ல முடியும். இது எல்லாமே எப்படின்னாக்கா அந்த என்ன சப்ஜெக்ட்டு, எந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை பொறுத்து தான் நம்மளோட விஷயங்கள் மாறும். இப்போ இந்த டெத் ரயில்வே டாக்குமெண்ட்ரி எடிட் பண்ணும்போது என்னென்னா, அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. கடைசியில் நான் வந்து என்ன ஒரு விஷயம் கன்சீவ் ஆனனோ அதை வந்து டைரக்டர் ஏற்றுக்கிட்டார். அதுபடி தான் முதல்ல ஆரம்பித்தோம். அதே மாதிரி சில இடங்களில் வந்து ஃபுட்டேஜே இருக்காது, அது என்ன விஷுவல் போடுறோன்னே அவங்க தெரியாது. ஏன்னா ஆனால் அவங்க வந்து என்ன கேட்பாங்க, எனக்கு இந்த வாய்ஸ் வேணும் அப்படிம்பாங்க. அதில் அந்த மாதிரி நடந்தது. ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் எனக்கு வேணும் சார் அப்படின்ட்டாங்க. இதுக்கு என்னங்க விஷுவல் போடுற அப்படி யோசிக்கப்பா என்ன பண்ணியிருப்பான். அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னாக்கா ஸ்டாக் வீடியோஸ் வந்து எதாவது தேடுவோம், பழைய ஃபுட்டேஜ் எதாவது தேடி போகிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பழைய டோட்டலாக காஞ்சி போய் இலைகளே இல்லாத ஒரு மரம் வந்து ஒரு ஸ்டாக் வீடியோ ஒன்று கிடச்சிது. ஸோ ஏதோ யோசிச்சுமோ ஏதோ தேடும்போது அது கிடைக்குது. அதான் இப்போ என்னன்னாக்கா அது எடுத்து போட்டுட்டு அது மேலே வந்து அந்த பழைய மக்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க வீடியோவை லேசாக ஒப்பாசிட்டி குறைச்சி, அது அங்கே டெக்னிக்கல் தேவைப்படுது, குறைச்சி காமிச்சோன்னே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த விஷுவல் போட்டோன்னே. ஸோ என்னன்னாக்கா நமக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி முக்கியம். இந்த இடத்துல எது வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற யோசனை வந்து ஸ்பான்டனிட்டியாக வருது இல்லையா. அந்த யோசனைகள் வந்து வர்றதுக்கு நம்ம குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கணும். அது குவாலிட்டிஸை வளர்த்துக்கிற நிறைய படிப்பு, நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறது, சுற்றி இருக்கிற விஷயங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணால் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபிக்ஷன் படம் எடிட் பண்ணுறது, ஜகால் புக்கால் பாட்டு போடுறது, அது வந்து நீங்கள் வந்து ஈஸியான விஷயம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் தூக்கிட்டு வந்து போட்டு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எமோஷனலாக கன்வே பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லேயே நமக்கு வந்து டாக்கு ட்ராமான்னு சொல்கிறோம். டாக்கு ட்ராமான்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து இப்போ வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறது, அது சம்மந்தமாக ஒருத்தரை பேச வைக்கிறன்ற மாதிரி ரொம்ப ஒன்றுமே ஒரு இல்லாத ஒரு விஷயமா பண்ணி வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ராப்பராக டாக்கு ட்ராமா அப்படின்னு பண்ணணுன்னாக்கா ஃபேக்சுவல் ஈவெண்ட்ஸ் இருக்கணும், அதை டெபிக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸு வச்சுக்கணும். அதுதான் வந்து டாக்கு ட்ராமான்றது. இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம கிரிக்கெட் வேறு கபில் தேவ் இருக்காருன்னு வச்சுப்போம். அவரோட பயோபிக்னு பண்ணுறது அது வேறு. அது வந்து பயோபிக்னாக்கா அவரை மாதிரியே வந்து அவரோட வாழ்க்கை கதையை வந்து நம்ம ஃபிக்ஷன் மாதிரி வச்சுக்கிறது, அது டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் வராது. நீங்கள் ஒரு டாக்கு ட்ராமா அப்படின்னு வரும்போது நீங்கள் அவர் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பார், அந்த மாதிரி அவர் ஸ்கூலுக்கு போகிறாருன்னா அவர் இந்த வயசில் ஸ்கூலுக்கு போய் நடிக்க வைக்க முடியாது. அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு கேரக்டர்ஸ் வைக்கலாம். ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் வந்து வீட்டில் வந்து ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிறான், விளையாடுவான் அப்படின்ற மாதிரி விஷுவல்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், அவர் எப்படி இருந்திருப்பார்ன்றது வந்து அவங்க பேரண்ட்டிட்ட போய் நம்ம வந்து நல்லா பேசி செஞ்சால் தான் நமக்கு அது தெரியும். சப்போஸ் பேரண்ட் இல்லைனாக்கா சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் வந்து நம்ம டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரிசர்ச் ஒர்க்குன்றது. பக்காவாக அந்த கேரக்டர் எப்படி இருந்தான் அப்படின்றத வந்து நல்லா க்ளீனாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயங்கள் வந்து ஃபிக்ஷனாக ஷூட் பண்ணிக்கலாம். ஷூட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஃபிக்ஷனாக ஷூட் பண்ணியாச்சுனாக்கா அதில் உண்மைத்தன்மை இல்லாத மாதிரி போயிடும். ஏன்னா நம்ம ஃபிக்ஷன் வச்சுருக்கிறோம். பட் நீங்கள் ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு எப்படி அவன் வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் ஒரு சீன் எடுத்து ஒரு ஃபிக்ஷனாக பண்ணிட்டீங்க. அது ஆத்தென்டிக்காக இருக்கணும்னாக்கா அம்மா பேசணும், இல்லைன்னா அப்பா பேசணும். அவனோட குணாதிசயங்கள் நிறைய இருக்கும். அதை பற்றி நீங்கள் அப்பா மட்டுமே வச்சு பேச வைக்கணும் நெசசிட்டி இல்லை. அப்பா பேசலாம், அம்மா பேசலாம், தாத்தா பேசலாம், பாட்டி பேசலாம். யாரோ ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி பேசும்போது வந்து சரி உண்மையான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம டாக்குமெண்டேஷன் கணக்கு வந்துடும். அதே மாதிரி அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு, ஸ்கூலில் எப்படிலாம் ஆக்டிவிட்டி இருந்திருக்கும் அப்படின்னாக்கா ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் பேசலாம், ஆர் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸு சொல்லலாம் அவரை பற்றி. சொன்னாக்கா இன்னும் நமக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் கிரிக்கெட் வந்தார், கிரிக்கெட் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார், எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ உழைச்சிருப்பார் அப்படிங்கிற விஷயங்களும் வந்து விஷுவலாக காமிக்கலாம். ஸோ அந்த அவர் ஒரு பீரியட் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வீடியோ ஃபுட்டேஜஸ் கிடைக்கும். அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி கிடைத்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கோச்சு பேசுகிறது, அந்த மாதிரி பேசுகிற வீடியோஸ் வந்து நம்ம போட முடியும். அப்புறம் ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபுட்டேஜஸ் கிடைக்கும். அதுக்கெல்லாம் ரியல் ஃபுட்டேஜஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அவர் பேசின ஃபுட்டேஜஸே இருக்கும். அந்த மாதிரி பண்ணானாக்கா அது வந்து ஒரு டாக்கு ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஷனலாக பண்ணிவிட்டு அவரோட ஃபேக்ட்ஸை வந்து இன்னொருத்தரை வச்சு சொல்ல வைக்கிறதோ ஆர் இல்லஸ்ட்ரேஷன் மூலமாகவும் சொல்ல வைக்கிறது.
இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி பண்ண முடியும். நீங்கள் வந்து அவரோட கேரக்டரை பற்றி நம்ம வீடியோ பண்ணிட்டோம். நீங்கள் வீடியோ பண்ண முடியாத பட்சத்தில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ அவருக்கு வந்து இப்போ இருக்கிறார், நம்மளோட இருக்கிறாரு, அவங்கள சார்ந்தவங்களும் எல்லோரும் இருக்கிறாங்க, பண்ணிட்டோம். இல்லாத ஆட்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரதியார் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும். டாக்குமெண்ட்ரி பண்ணாக்க டாக்கு ட்ராமா மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் பாரதியார் மாதிரி ஒரு ஃபிக்ஷனெல்லாம் ஒரு கேரக்டர் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி அந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம ஃபிக்ஷன் வீடியோ ஷூட் பண்ண முடியலனாக்கா நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் மூலம் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்குது, படங்கள் அழகாக வரைஞ்சி இப்படி மாதிரி இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி போர்ட்ரேட் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்கு ட்ராமா சீரீஸ் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி விஷயம் தான் டாக்கு ட்ராமான்றது. இதே இதில் நீங்கள் டாக்குமெண்ட்ரின்னு வச்சுக்கலாம். பட் இதில் அல்டிமேட்டாக என்ன, ஒரு நடந்த விஷயம் வந்து உண்மைத்தன்மையோட கரெக்டாக கன்வே ஆகணும் அப்படின்றது தான். அந்த மாதிரி சமீபத்தில் வந்து அந்த மலேசியாவில் வந்து MH370 ஒரு ஏரோப்ளைன் வந்து காணாமல் போச்சு. அந்த காணாமல் போன விஷயத்தை வச்சு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. அது வந்து நம்ம டாக்கு ட்ராமானு கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். பட் எனிவே அது வந்து அவங்க மேக்கிங் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஏன்னா முதல்ல எடுத்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தங்க அதை வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு கடற்கரையில் நின்று அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்ற ஒரு விஷயத்த ஒருத்தங்க பேசுவாங்க. அதில் எக்ஸ்பர்ட் ஆளுங்க தான் பேசுவாங்க, சாதாரணமாக ஆளுங்க பேசுறது கிடையாது. அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த ஆளுங்க மிஸ் ஆன ஆளுங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிசிடிவியில் இருக்கும், அவங்க ஃப்ளைட் ஏற போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வீடியோவை காமிச்சு மிஸ் ஆனது. அப்புறம் வந்து அந்த ஃபேமிலி எப்படிலாம் இது பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்களும் அந்த ஃபேமிலியோட அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. போட்டுட்டு இதில் வந்து இவங்களாம் டெபிக்ட் பண்ணுற ஒரு விஷயமும் ஒன்று இருக்கும். அதாவது அந்த ஃப்ளைட் எப்படி காணாமல் போயிருக்கும். ஒருத்தர் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி ஈஸ்ட் வந்துட்டு அப்புறம் வெஸ்ட்டில் போயிருக்கும், ஒருத்தர் வந்து வெஸ்ட்டு வந்துட்டு ஈஸ்ட்டு போயிருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோகிராஃபிக்கெலாம் கரெக்டாக வந்து அந்த டோஃபோகிராஃபி தெரியணும் இல்லையா. அந்த மலேசியா இருக்குன்னாக்கா அதில் வந்து அந்த வேர்ல்டு மேப்பில் வந்து எந்தெந்த மாதிரி ஃப்ளைட்டு போச்சு, எந்தெந்த மாதிரி வந்து அது ஒரு டைப்பாக டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து ஃபைனலாக ஒரு விஷயம் நமக்கு கன்வே ஆகணும், அந்த மாதிரி தான். அதே இதெல்லாம் ரைஸ் ஆஃப் ஒட்டமான் எம்பையர்னு ஒரு வெப் சீரிஸ். இந்த மாதிரி அது வந்து ஒரு டாக்கு ட்ராமா. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எபிசோட் டாக்கு ட்ராமா மாதிரி தான் போகும். அது வந்து டாக்கு ட்ராமா தான் அவங்க டைட்டிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அதில் வந்து முதல்ல எடுத்த உடனே கான்ஸ்டான்டினோபிள், இப்போ இருக்கிற இஸ்தான்புல் இருக்கு இல்லையா, அதான் அந்த கால கான்ஸ்டான்டினோபிள். அது வந்து கிறிஸ்தவர்கள் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டமான் அவங்க வந்து அதை வந்து கேப்சர் பண்ணோம் துருக்கியில். அது முதல்ல எடுத்த உடனே வந்து அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிப்பாங்க. அது வந்து வாய்ஸ் ஓவர் தான் போகும். வாய்ஸ் ஓவர் போயிட்டு அது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், அந்த நடுவில் அந்த கான்ஸ்டான்டினோபிள் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு எந்தெந்த ராஜாக்கள்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதுக்காண்டி போராடினாங்கன்றலாம் வந்து வாய்ஸ் ஓவர்லேயே வரும். வாய்ஸ் ஓவர்லேயே வரும்போது விஷுவல்ஸ் வந்து ஒரு ரேண்டமாக போயிட்டுருக்கும், ஒரு பிளட்டாக போயிட்டுருக்கும். அது முடிஞ்சவொன்னே ஒரு ஹிஸ்டாரியன் வந்து பேசுவார். ஹிஸ்டாரியன் பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த மாதிரி ஒரு சின்ன வாய்ஸ் ஒரு நரேஷன் வரும். அப்புறம் திரும்ப ஒரு ஸ்காலர், ஒரு பெரிய படித்த அறிஞர்கள் வந்து பேசுவாங்க. அவங்க பேச பேச வந்து நமக்கு வந்து அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் ஈடுபாடு அதிகமாகுது. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு 4 வரியில் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் விஷுவலாக பண்ணணுன்னாக்கா ரொம்ப பெரிய லெங்க்த்துக்கு வந்து ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு கேரக்டரும் அந்த விஷயத்தை வந்து சொல்லியாச்சுனாக்கா ஒரு மிகப்பெரிய விஷயம் கண்டென்ஸ் ஆகி போயிடும். அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த கதையே நம்ம ரியலாக வந்து ஃபிக்ஷனலாக ஷூட் பண்ணுற விஷயங்கள் வரும். ஸோ இது வந்து டாக்கு ட்ராமா கேட்டகரியாக வச்சுக்கலாம். ஸோ மெயினாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா நம்ம கபில் தேவ் பற்றி பேசணும், பாரதியார் பற்றி பேசணும் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டாக்கு ட்ராமாவுக்கு வந்து ஒரு கரெக்டான உதாரணங்களாக சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வீடியோவில் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து எடிட்டிங் ரிலேட்டடான விஷயங்கள் கூட தான். ஸோ நீங்கள் எடிட்டிங் வந்து லேர்ன் பண்ணிக்கணும், அதை பற்றி பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து நீங்கள் ஆக்ஷன் மேட்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி டயலாக் சீன் எடிட் பண்ணுறது, எப்படி இந்த கலர் கிரேடிங் பண்ணுறது, எப்படி குரோமோக்கிங் பண்ணுறது, பேசிக் ஆடியோ மிக்சிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேகே மாண்டாஜ், அது என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா அதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து எடிட்டிங் லெசன்ஸ்னு ஒன்று இருக்கும், ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் பற்றி பேசியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.